வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருந்த ஆடி பௌர்ணமிங்க. இன்னைக்கான பௌர்ணமியில கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் உங்கள் ராசிக்கு என்ன நடக்குங்கிறத சொல்ல போகிறேன். வெல்கம் பேக் டுடே சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. ஆக்சுவலி இது ஒரு ஸ்பெஷலான நாள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக ஜூலையுடைய 29, அதே போல் தமிழ் மாதம் ஆடியுடைய 13ஆம் நாள், கிழமை இன்னைக்கு புதன்கிழமை. இன்னைக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்கள் ஊர்களில் இருக்கக்கூடிய கோவிலில் விசேஷங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு ஏன் விசேஷம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியாமல் இருப்பீங்கள்ல. இன்னைக்கு என்ன விசேஷம்னா, இன்னைக்கு தான் ஆடி பௌர்ணமி. மற்ற பௌர்ணமியை விட ஆடியில் வரக்கூடிய பௌர்ணமியில் எல்லா அம்மன் கோவில்கள்லையுமே இன்னைக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும். ஸோ பால் கொடை எடுக்கிறது, அம்மனுக்கு தீர்த்த கொடை எடுக்கிறது, அம்மனுக்கு பொங்கல் வைக்கிறது, மாவிளக்கு போடுறது, இந்த மாதிரி இன்னைக்கு ஆடி பௌர்ணமியில் ஒவ்வொரு ஊர்களில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில்கள்லையும் விசேஷ பூஜை நடைபெறும். ஸோ நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய எல்லா இதுலேயுமே இன்னைக்கு ஆடி பௌர்ணமிங்கிறதுனால ஸ்பெஷல் பூஜைகள் நடைபெறும். இன்னைக்கு என்ன அவ்வளோ ஒரு ஸ்பெஷலாக இந்த பௌர்ணமின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், அவ்வளோ ஒரு ஸ்பெஷல் தான். சூரியன் தனது சொந்த நட்பு ராசியில் கடக ராசியில் பயணம் செய்யக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி ரொம்ப ரொம்ப பிரபஞ்சத்தில் மிக முக்கியமான பௌர்ணமியாக கருதப்படுது. இந்த பௌர்ணமியில் பேராற்றல் நிறைந்திருக்கும் போது கிரகங்களிடையே பேராற்றலும் நிறைந்திருக்கும். அதனோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தனுசு ராசிக்காரங்களுக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். தனுசு ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பலனும் பெறுங்க. ஸோ அதுக்கு மட்டும் இல்லாமல் இன்னொரு இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதுக்கும் வீடியோ பார்க்கணும். ஏன்னா இந்த பௌர்ணமி பிரபஞ்சத்தில் முக்கியமான பௌர்ணமிங்கிறதுனால என்ன பரிகாரம் செய்தால் உங்கள் வாழ்க்கை மாறுங்கிறதும் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு பலன்கள் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். முதல்ல இன்றையிலிருந்து இந்த பௌர்ணமினால் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு மற்றதை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தனுசு ராசி மூலமில் பிறந்த நட்சத்திரத்துக்கு குறிப்பிடப்படுது. எதிர்காலம் பற்றிய சிந்தனை கொண்ட உங்களுக்கு இன்றைக்கு பிறந்திருக்கக்கூடிய ஆடி பௌர்ணமினால் நன்மையாக இருக்க போகுது. ஞான மோட்சக்காரகன் கேது பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால தெய்வ அருளும் பெரியோருடைய ஆதரவும் கிடைக்கும். குலதெய்வ வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக குலதெய்வ ஆலயத்திற்கு இன்னைக்கு குடும்பத்தினரோடு சென்று வாருங்க. மனதில் நிம்மதியும் தெளிவு ஏற்படும். இன்னைக்கு பௌர்ணமி முழுவதும் உங்கள் பாக்கியாதிபதி சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் அரசு வழி முயற்சிகளில் நிதானம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவங்க நேர்மையான செயல்பாடுகளை மேற்கொள்வது நன்மையாகும். தவறானவர்களுடைய சிபாரிசுகளையோ தவறான வழிமுறைகளையோ இந்த நேரத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதனால் சங்கடங்கள் அடைய வேண்டியது இருக்குது. வேலை பளுவின் காரணமாக சிலருக்கு உடல்நிலையில் கூட சிறு சங்கடங்கள் போகும். இருந்தாலும் அவையெல்லாம் இன்னைக்கு மருத்துவத்தால் உங்களுக்கு சீராகும். சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைந்திருப்பதால் இதுவரை இருந்த நெருக்கடிகள் இனிமேல் உங்களுக்கு பௌர்ணமியில் விலக ஆரம்பிக்கும். வியாபாரம் தொழில் முன்னேற்றங்கிறது பௌர்ணமியில் அடையும். சிலருக்கு புதுசாக ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வரவேண்டிய பணம் உங்களுக்கு இன்னைக்கு பௌர்ணமியில் சேரும். யோகக்காரகன் ராகு சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஆதாயம் தரும். முயற்சிக்கேற்ற முதலீட்டுக்கேற்ற லாபம் வரும். பெரிய நிறுவனங்கள் நடத்தி வருபவர்களுக்கு பணியாளர்கள் ஆதரவு இருக்குது. சகோதரர்களோடு ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். சிலருக்கு புதிய சொத்து சேரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை இருக்கும். விவசாயிகளுக்கு இந்த பௌர்ணமியுடைய பிற்பகுதி யோகமாக இருக்கும். மாணவர்கள் கூட பௌர்ணமியுடைய பிற்பகுதியில் படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு பூரடமில் பிறந்த தனுசு ராசிக்கு குறிப்பிடப்படுது. மனம் சொல்வதன்படி வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இன்றைய நாளில் பிறந்திருக்கக்கூடிய ஆடி பௌர்ணமினால் முன்னேற்றங்கிறது ஏற்படும். அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் இன்றையிலிருந்து பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பொருளாதார நிலை உயரும். வரவேண்டிய பணம் வரும்.
பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு உங்கள் நிலை இருக்கோ. பொன் பொருள் ஆடை ஆபரணம் என்ற கனவு நனவாகும். சிலர் புதிய வாகனம் வாங்குவீங்க. கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட சங்கடங்கள் பிரச்சனைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். தைரியமாக செயல்பட்டிங்கன்னா நினைத்ததை சாதிப்பீங்க. உங்கள் பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் இந்த பௌர்ணமி சத்துரு ஜெயஸ்தானத்தில் இன்னைக்கு சஞ்சரிப்பதால் ஆரோக்கியம் மேம்படும். எதிர்ப்பு வம்பு வழக்கு என்றிருந்த நிலையெல்லாம் மாறும். நினைத்த வேலைகளை நடத்தி முடித்திடக்கூடிய அளவிற்கு செல்வாக்கு உயரும். அரசியல்வாதிகளுக்கு தலைமையின் ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் தலை காட்டினாலும் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். மேலதிகாரிகளுடைய ஆதரவு உண்டாகும். சிலர்லாம் குலதெய்வ வேண்டுதலை நிறைவேற்றுவீங்க. குடும்பத்தில் ஒற்றுமையும் சுபிட்சமான நிலையும் இருக்கும். பெரியோர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பெண்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வீட்டு மதிப்பு மரியாதை ஏற்படும். வயதானவர்களுக்கு மனக்குறை விலகும். உடல்நல சீராகும். விவசாயிகளுக்கு ஆதாயம் கூடும். மாணவர்களுக்கு படிப்பிலிருந்து தடை விலகும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்க போது. இதற்கேற்ப தனுசு ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றிலிருந்து நடந்துக்குங்க. நெக்ஸ்ட் உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்த தனுசு ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. வாழ்வில் முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய உங்களுக்கு இன்றைய நாள் பிறந்திருக்கக்கூடிய ஆடி பௌர்ணமி கவனமாக செயல்பட வேண்டும். உங்கள் பாக்கியாதிபதியான ஆத்மகாரகன் சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் மறைவு பெறுவதால் நீங்கள் நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் இருக்கும். திட்டமிட்ட வேலைகள் தள்ளி போகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத நெருக்கடிகள் உண்டாகும். வியாபாரிகள் கணக்கு வழக்குகள் காரணமாக அரசுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலை உருவாகும். இந்த பௌர்ணமியில் செவ்வாய் சுக்கிரன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் நினைத்ததை சாதிப்பீங்க. எந்த விதமான எதிர்ப்புகள் ஏற்பட்டாலும் அதை உங்களால் சரி செய்ய முடியும். உடல்நிலையும் மனநிலையும் சீராகும். இழுப்பறியாக இருந்த வழக்கு வெற்றியாகும். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். கையில் பணம் பொருளோ. பௌர்ணமியில் உங்கள் சப்தாதிபதி புதன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் மறைந்த புதன் நிறைந்த செல்வங்களை உங்களுக்கு உண்டாக்கும். தடைப்பட்ட வருமானம் வரும். பாதியில் நின்ற வேலைகள் முடிவடையோ. புதிய தொழில் தொடங்கவும் இடம் வீடு வாங்கவும் கடனாக கேட்டிருந்த பணம் கைக்கு வரும். சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். கலைஞர்களுக்கு நிம்மதியான நிலை உருவாகும். சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு உங்கள் முயற்சிகளை வெற்றியாக்குவார். இந்த பௌர்ணமியில் குரு வகர நிவர்த்தி அடைவதால் வீண் அலைச்சலோ விரைய செலவுகளோ குறையோ. மனதில் நிம்மதி இருக்கோ. பெண்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கோ. வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும். உறவுகள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். விவசாய ஆதாயம் தரும். மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் ஆலோசனை கிடைக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் தாங்க பலன்கள். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. என்ன தனுசு ராசிக்காரங்க, இன்னைக்கு பௌர்ணமி ஸ்பெஷலாக உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இதற்கேற்ப நடந்து இனி பலன் பெறுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.